மதுரை மாவட்டம் மேலூர் அருகே எட்டிமங்கலம் வீரபத்திரன்பட்டியை சேர்ந்த சந்தானம் என்ற பாண்டிக்குமரன், வயது 20. இவர் மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில் BA 2ஆம் ஆண்டு படித்தார். புதுசுக்காம்பட்டியில் தனது பாட்டியை நேற்றிரவு காரில் இறக்கிவிட்டு நண்பர் அழைப்பதாக கூறிவிட்டு சென்றார். பாண்டிக்குமரன் சிறிது நேரம் சென்றபோது அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு எஸ்கேப் ஆகினர். மேலூர் DSP சிவகுமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் சிவசக்தி தலைமையிலான போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர். பாண்டிக்குமரனை கொலை செய்த நபர்களை உடனே கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து மேலூர் அரசு ஹாஸ்பிட்டல் முன் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை சமாதானம் செய்தனர். என்னோட மாப்பிள்ளை பாண்டிக்குமரன், அவனை ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஒழுக்கமான பையன். அவனுக்காக பாருங்க எத்தனை ஸ்டூடெண்ட் திரண்டு வந்திருக்கான் பாருங்க. அவன் காலேஜ்ல, மதுரையில தியாகராஜா காலேஜ், அவ்வளவு ஒரு நண்பனா ஒழுக்கமா பழகிருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்காக வந்திருக்காங்க. அப்படி ஒரு ஒழுக்கமான பையன், அன்பா பழகிற பையன். அந்த பையனை புதுச்சுக்காம்பட்டியிலிருந்து கிஷோர் என்ற பையன் நம்பர் 1 குற்றவாளி. அவருடைய அப்பா அழகுபாண்டி ADMK கட்சியில, TTV தினகரன் கட்சியில இதா இருக்காப்ல. இதனால எங்களுக்கு குற்றவாளியை தண்டிக்காம விட்டுருவாங்களோண்டு எங்களுக்கு பயம் இருக்குது. இது உண்மையான குற்றவாளி கிஷோர் மற்றும் அவர் கூட கூட்டாளி யாருன்றதை கண்டுபிடிச்சு எங்களுக்கு போலீஸ் ஒத்துழைப்பு தரணும்ட்டு நாங்க எல்லாரும் GHல எங்களுடைய மாப்பிள்ளைய உயிர் ஆயிருந்த அவனை பணமா நாங்க ஓட்டுட்டு இங்க நாங்க ரோட்ல நிக்கிறோம். நாங்க ரோட்ல நிக்கிறது எதுக்குன்னா, அவன் செத்து போயிட்டான், நீ உயிர் வராது. அவனோட நியாயமாச்சு கிடைக்கணும். இனிமே மேலூர்ல இப்படி ஒரு உயிர் போகக்கூடாது, ஒரு நல்லவங்களோட உயிர் போகக்கூடாது, யாரோட உயிரும் போகக்கூடாது. இப்படி ஒரு கொடூரமான சாவு நடக்கக்கூடாது. கொண்ட நரம்புல கட் பண்ணிருக்காங்க, தலையில 3 வெட்டு வெட்டிருக்காங்க, நெஞ்சில வெட்டிருக்காங்க. இத்தனை வெட்டி வாங்கி இந்த மாதிரி ஒரு உயிர், ரொம்ப கொடூரமான உயிர் நடந்தா இந்த மேலூர்ல காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு அருமையான ஒரு மாணவன், ஒரு அருமையான மனுஷன். அப்படி ஒரு மனுஷன் என்னோட மாப்பிள்ளையும் கூட இங்க இருக்கவங்க பாருங்க எத்தனை பேர் கூடி வந்திருக்காங்க. இத்தனை பேருக்கு சொந்தக்காரன். இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும். கிஷோர் நம்பர் 1 குற்றவாளி, நம்பர் 2, 3, 4 யாரோ அவங்கள காவல் நிலையம் எங்களை பார்த்து அவங்களை கைது செய்யுமாறு. இவ்வழக்கு தொடர்பாக வாலிபர் ஒருவரிடம் மேலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் கொலையாளிகளை தேடுகின்றனர். கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை அல்லது காதல் விவகாரம் காரணமாக பாண்டிக்குமரன் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.